ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தான். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஜிமிக்கி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஜிமிக்கி எங்கே பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பீமாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜோஸ் ஆலுக்காஸில் பார்த்தேன். பட் ஜிமிக்கி வந்து எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்மளுக்கு நல்லா சூட் ஆகாது. சில பேருக்கு வந்து ஜிமிக்கி பெருசாக போட தான் பிடிக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கும் தான். பட் ரொம்ப பெருசாக போட்டால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளை நல்லா ஷவுட்டாக காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது என்னமோ அது எனக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியாக போட்டால் நான் கொஞ்சம் சப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் சின்ன ஜிமிக்கியாக தான் வாங்கணும்னு போனோம். ஆன்டிக்கில் வாங்கணுன்னு தான் ஆசை. ஸோ ஆன்டிக்கில் தான் பார்த்தேன். ஸோ இந்த ஜிமிக்கி வந்து ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் இதை பை பண்ணிட்டேன். இது வந்து நாங்கள் பீமாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து ஜோஸ் ஆலுக்காஸில் எனக்கு கிடைக்கல. நான் பார்த்தேன் ஜோஸ் ஆலுக்காஸில் நிறையா இருந்துச்சு. நார்மல் கோல்டில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்குறாங்க. பீமாலையுமே இதை விட பெரிய ஜிமிக்கியும் இருந்துச்சு நான் வாங்கும்போது. பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக, அதாவது புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஹெக்ஸகனல் ஷேப்பில் ஜிமிக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இது வாங்கினேன். அது மாதிரி நான் வாங்கின ஃபஸ்ட்டு இயரிங்கில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் முன்னாடி திருகாணி நம்ம நார்மலாக உள்ளே போட்டு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கினது இந்த ஜிமிக்கிக்கு தான். நான் இது எல்லாமே சொல்கிறதெல்லாம் 10 இயர்ஸ் பேக் வாங்கினது. ஸோ இந்த ஜிமிக்கி வந்து பீமாவில் பர்ச்சேஸ் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து 12 கிராம்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 24 கிராம்ஸு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 3 பவுன் வருது. 1.5 கிராம். ஸோ 3 பவுன். இது ரெண்டும் சேர்ந்து 3 பவுனு. இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த கீழே இருக்கிற முத்தில் வந்து ஒன்றுலேயும் 3 தொங்குது. ஸோ இது வந்து நான் அடிக்கடி போட்டிருக்கிறேன். பட் ஒரு முத்து கூட எனக்கு டேமேஜ் ஆகலை. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஜோஸ் ஆலுக்காஸில் வந்து ஒரு ஜிமிக்கி வாங்கியிருக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது காமிக்கிறேன். பட் அதுவுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். பட் அதில் வந்து இந்த முத்து வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அது அடிக்கடி. பட் என்னென்னா ஒவ்வொரு தடவை விழும்போதும் என் சாரியில் மாட்டியிருக்கும். அப்படி நான் கண்டுபிடிச்சி எடுத்துருவேன். பட் இது வந்து நான் நிறையா தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு முத்து கூட இதில் விழலைங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது இந்த இதில். இது நிறையா தடவை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு டேமேஜ் கூட ஆகலை. ஸோ பீமாவில் வந்து கோல்டு வந்து சூப்பராக பண்ணுறாங்கங்க. அது மாதிரி ப்ரைஸும் ஜோஸ் ஆலுக்காஸ் பீமான்னு பார்த்திங்கன்னா பீமா தான் கம்மியாக இருக்கும். பட் பீமாவில் எப்பயுமே இதே மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் பார்த்ததில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு டேமேஜ் கூட ஆகாமல் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது இது. இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட இந்த காதில் நம்ம மாட்டுவோம்ல, அந்த மாட்டல் மாட்டி இதை மாட்டினோன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஜிமிக்கி. நான் ஒரு 3 to 4 ஜிமிக்கிஸ் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபேவரட்டான இந்த ஜிமிக்கியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 பவுனுக்கு இதை விட பெருசாகவும் இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து அம்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சாலும் பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நம்ம போட்டுற காது ரொம்ப வலிக்கும் அப்படியும் கிடையாது. 1.5 பவுனு. பட் ரொம்ப கால் வந்து இதுக்கவும் இழுக்காது. ரொம்ப பெருசாக போட்டாலும் ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்டுக்கலாம். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இந்த ஒரு ஜிமிக்கி மட்டும் போட்டுட்டு நீங்கள் சுடிதார் போட்டு போனாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து பயங்கர கிராண்டாக தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஜிமிக்கி இது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் இந்த ஜிமிக்கி தான். ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஹெக்ஸகனல் ஷேப்பில் செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய அடுத்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.